பண்டிதர் அயோத்திதாசரின் 181வது பிறந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்முடைய மாண்புமிகு பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு நம்முடைய மலர்தூவி மரியாதை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வரவேற்று சிறப்பிக்கிறார்கள். பதவியேற்ற முதல் நாளே 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பத்தினருக்கு மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி எளிய மக்களின் இல்லங்களில் ஒளியேற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்வுகளுக்கு வருக வருகை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முன்னாடி பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்கிறார்கள். இப்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செய்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செய்கிறார்கள். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறையின் அமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செய்கிறார்கள். மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான விவரங்கள். திராவிட பேரொழி பண்டிதர் அயோத்திதாசரின் 181வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அயோத்திதாசர் மணிமண்டபத்தில் அயோத்திதாசர் சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். உடன் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அயோத்திதாசர் பண்டிதரை பொறுத்த வரைக்கும் சிறந்த எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்று ஆசிரியர், பதிப்பாளர், மருத்துவர், பேச்சாளர் என பன்முக ஆற்றலை கொண்டவர் தான் அயோத்திதாசர் பண்டிதர். இன்று அவருக்கு 181வது பிறந்த நாள். அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில, அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு சார்பில் அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் நேரடியாக கிண்டியில் உள்ள அயோத்திதாசர் மணிமண்டபத்தில் நேரில் வருகை புரிந்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் அமைச்சர்கள் என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, பிரபு மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு தலைமைச் செயலகத்துல அடுத்தடுத்து அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம், துறை சார்ந்த பல்வேறு கூட்டத்துல பங்கேற்றிருந்தார். முக்கிய பிரமுகர்களை எல்லாம் தலைமைச் செயலகத்துல சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில முதல் பொது நிகழ்ச்சியாக இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அந்த முதல் நிகழ்ச்சி கிண்டியில் உள்ள அயோத்திதாசர் பண்டிதர் சிலைக்கு அயோத்திதாசரின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு முதலமைச்சர் விஜய் நேரடியாக தலைமைச் செயலகம் சொல்ல இருக்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.